friends, welcome to saislifestyle. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 days vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீல் மேக்கர் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் சுக்காவுக்கு நான் ஃபர்ஸ்ட் மீல் மேக்கரை ஹாட் வாட்டரில் 5 minutes சோக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த மீல் மேக்கரில் இருக்கிற வாட்டரை ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தனியாக மீல் மேக்கரை ஒரு பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரில் இருக்கிற வாட்டரை ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி சவுக்குன்னு அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே அந்த வாட்டர் கண்டென்ட் கெடுத்துரும். ஸோ நல்லா அந்த வாட்டரெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பவுலில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது 1 tablespoon அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 tablespoon இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 tablespoon மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்றவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு மீல் மேக்கர்லேயும் காரமும் உப்பும் ஈவனாக சார்ந்துருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அளவுக்கு நம்ம மேரினேஷனுக்காக விட்டுடலாம். அப்போ தான் நல்லா ஊறி சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே 2 tablespoon சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈவன் சோம்பு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தாளிப்புக்கு சோம்பு மட்டும்தான், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. சோம்பு பொரிஞ்சோன்னே நம்ம மேரினேஷனுக்காக வச்சுருந்தோம்ல மீல் மேக்கர், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீல் மேக்கர் சுக்கா பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடலாம் சாப்பிட்றப்ப செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மீல் மேக்கர் சுக்கா நல்ல ஒரு நான் வெஜிடேரியன் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஏதோ சிக்கன் பைட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் சரி, டேஸ்ட்டுமே ஒரு நான்வெஜ் ஃபீல் நமக்கு கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபைனலாக இறக்க போகிறப்போ 2 காஞ்ச வத்தலை கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை ஆட் பண்ணோன்னே ஸ்லைட்டாக ஸ்டிர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஏன்னா அந்த கருவேப்பிலையோட வாசனமும் அந்த சிவப்பு மிளகாவோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மீல் மேக்கர் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா தேனி போகிறப்ப எடுத்தது. ஆயிரக்கணக்கான மாடு போயிட்டு இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி அப்பாவுக்கு கொஞ்சம் டிஷர்ட் எடுக்கணும். ஸோ தட் வீட்டுக்கிட்ட இருக்கிற கிளாசிக் போலோ ஷோரூமுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் டிஷர்ட்டில் வந்திருக்கு. கலர்ஸ் பார்த்திங்கன்னா சீரியஸ்லி எலகண்ட் கலர்ஸாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு டிஷர்ட்ஸ்லாம். ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட், ஹாஃப் ஸ்லீவ் டிஷர்ட், அப்புறம் ஃபார்மல் ஷர்ட்ஸ், கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ட்ராக் சூட்ஸ் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி அப்பாவுக்கு டிஷர்ட் தான் எடுக்கிறதுக்கு வந்தோம்.
முக்கியமாக கிட்ஸ் வியர் வந்து நிறையா இருந்துச்சு. கிட்ஸுக்கான டிஷர்ட், பேண்ட்டு, ட்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து நல்ல சூப்பரான கலர்ஸில் ரொம்ப நல்ல குவாலிட்டி மெட்டீரியலில் வந்து இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸுமே வந்து கிட்ஸ்க்காக தனியாக கிட்ஸ் கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த பிரதர்ஸும் நம்ம கேட்க எல்லா டிஷர்ட்ஸுமே எடுத்து நீட்டாக ஓப்பன் பண்ணி எத்தனை வாட்டி கேட்டாலுமே ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீட்டாக நமக்கு வந்து காட்டினாங்க. கஸ்டமர் கேர் சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. அங்கே என்னென்ன டிசைன்ஸ் வந்திருக்கு நம்ம டேஸ்ட்டை புரிஞ்சுட்டு நமக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து சூட் ஆகும், எந்த மாதிரி டிசைன் வந்து நமக்கு சூட் ஆகும் எல்லாமே அவங்களும் வந்து சஜஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய கலர்ஸாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஷோரூமே பார்க்க அவ்வளோ அழகழகு கலர்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஷர்ட்டை ட்ரையல் ரூமில் வந்து போட்டு பார்த்துட்டு அம்மாட்ட வந்து கேட்டுட்ருந்தாங்க. எங்ககிட்டையும் கேட்டுட்ருந்தாங்க எப்படி இருக்குது டிசைன், இது ஓகேவா, இந்த கலர் ஓகேவா அப்படின்னு. இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி டு டாஞ்சூர் ஹைவேயில் மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து கிளாசிக் போலோ ஷோரூம் வந்து இருக்குது. அப்பாவுக்கு டிஷர்ட்லாம் வாங்கி முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட பிஸ்னஸ் பார்ட்டி இருந்துச்சு. ஸோ நாங்கள் டைரெக்டாக அங்கே போயிட்டோம். எங்கன்னு பார்த்திங்கன்னா திருச்சி சாஸ்திரி ரோட்டில் இருக்கிற டிமோரா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஹோட்டல் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குது. கீழே வந்து செம்ம காற்று நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஸோ கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு கீழேயே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து நின்றுட்டு இருந்தோம். 2வது சாஸ்திரி ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னை டி நகர் அளவுக்கு ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஈவன் இட்ஸ் நாட் அ வீக்கெண்ட் பட் ஸ்டில் நல்ல டிராஃபிக், நல்ல க்ரௌட். பிகாஸ் நிறைய கடைங்க வந்துருச்சு, எக்கச்சக்கமான கடைங்க வந்து இப்போ சாஸ்திரி ரோட்டில் புது ஷோரூம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. டிமோரா ஹோட்டல் பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிமோராவில் சிக்கன் ஐட்டம்ஸ்லாம். கொஞ்ச நேரம் அப்படியே காற்றாட நின்றுட்டு அப்புறம் மாடிக்கு போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூலகூன் தான் ஆர்டர் பண்ணேன். அவங்களோட சூப்பரான ட்ரிங்க் இது, செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூலகூன். இது வந்து நல்ல ஒரு அப்பிடைசர். ஸோ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைய அதிகமாக சாப்பிட்லாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரிங்க். ஸோ தட் ஆர்டர் பண்ணி அதுதான் குடிச்சிட்ருக்கேங்க. நான், அம்மா, அப்பா அப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்கெல்லாம் வரத்துக்காக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சரி, வெயிட் பண்ணுற கேப்பை ஏன் வேஸ்ட் பண்ணணும், நான் ப்ளூலகூன் குடித்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து நைட் 11 o'clock வரையும் பேசிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அன்றைய டே நைட் வந்து அப்படி தான் போணுச்சு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாஞ்சூருக்கு தான் வந்திருக்கோம். சூப்பரான ஊர், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். தாஞ்சூர் பெரிய கோயில் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பட் நம்ம இன்றைக்கி அங்கே போகலை, ஜஸ்ட் வெளியிலேருந்து மட்டும்தான் நான் அந்த வீடியோ கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அந்த 3வதாக தெரியுது பாருங்கள் கோபுரம், அதுதான் ராஜகோபுரம். எப்போவும் சொல்கிற மாதிரி கோப தரிசனம்
பாவ விமோச்சனம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபுர தரிசனம் மட்டும் நம்ம இன்றைக்கி பண்ணிக்கலாம். கோபுர தரிசனம் முடிச்சுட்டு நேராக எங்கே வந்திருக்கோன்னா, தஞ்சாவூர் வந்துட்டு நம்ம பாம்பே ஸ்வீட்ஸ் வராமல் போனால் எப்படி? தஞ்சாவூருக்கே பாம்பே ஸ்வீட்ஸ் தான் ஒரு பெரிய அடையாளம்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பாதாம் மில்க் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே பாதாம் அரைச்சி ஊற்றுவாங்களா இல்லை குங்குமப்பூ போட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே குடிச்சிட்டு வரேன். பட் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி வந்து இறங்கவே இல்லை. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ சில்லுன்னு ஒரு பாதாம் மில்க் வந்து நம்ம குடிக்க போகிறோம் இன்றைக்கி. பாதாம் மில்க் குடிச்சிட்டு பாம்பே ஸ்வீட்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாத்தா இருப்பாங்க. அந்த கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் எப்போ தஞ்சூர் வந்தாலும் அந்த தாத்தாட்ட தான் வந்து சோளக்கதிர் வாங்குவோம். ரொம்ப நல்லா வந்து பிஞ்சு சோளக்கதிரை வந்து பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஷாப்புக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இங்கே வந்து நான் ரகரகமானு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை, அப்புறம் நிறைய டாஞ்சூருக்கு சம்மந்தப்பட்ட அந்த டால்ஸு, டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. எல்லா பொம்மையுமே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடலான்னு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு. எல்லாம் அவ்வளோ அழகு கலர் பெயிண்டிங்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், அது அழகாக டான்ஸ் ஆடுது. டான்ஸிங் டால் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் என்னென்ன ஐட்டம் வாங்கினேன்னு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மரப்பாச்சி பொம்மை. நிறைய விதமான மரப்பாச்சி பொம்மை வந்து சைஸ் வாரியாக வந்து வச்சுருந்தாங்க. சைஸுக்கு தகுந்தாப்புல தான் வந்து ரேட்டுமே. பட் இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. ரெகுலராக இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்து யூனிக் ப்ராடக்ட்ஸாக தான் இருந்துச்சு. உட்டன் ஸ்பூன், அப்புறம் வந்து உட்டன் பவுல், உட்டன் ட்ரே நிறையா வந்து விதவிதமாக வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து அந்த காலத்தில் அரிசி புடைப்பாங்கல்ல, அதில் வந்துட்டு வால் ஹேங்கிங் டெக்கர் பீஸ் வந்து செஞ்சுருந்தாங்க. அது பார்க்க அழகாக இருந்துச்சு, விநாயகர் வச்சு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய டெக்கர் ஆர்கனைசர்ஸ், அப்புறம் டெக்கர் பீசஸ், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கூடைங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகழகு கலரில் அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. சொப்பு ஜாமான்லாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. எனக்கு வாங்கணுன்னு ஆசை தான். பட் இப்போ கேட்டால் அது நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. பட் அழகழகு சொப்பு ஜாமானாக வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வால் டெக்கர்ஸும் பார்த்திங்கன்னா மெட்டலான வால் டெக்கர்ஸும் நிறைய ரகமாக வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பிளான்டர்ஸ் வந்து ஹேண்ட் பெயிண்டட் பிளான்டர்ஸ், செராமிக் பிளான்டர்ஸ், அப்புறம் உட்டன் பிளான்டர்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஹேங்கிங் பெல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வச்சுருந்தாங்க. தோரன்ஸே வந்து டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் தோரன்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இதை பாருங்களேன், குட்டியோண்டு பேக் அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம டாஞ்சூரில் ஷாப் போனால அங்கேருந்து நான் சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கினேன். அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் டாஞ்சூர் டால், டான்ஸிங் டால் தான் வந்து வாங்கினேன். என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு கூட சொல்லலாம் டான்ஸூர் டான்ஸிங் டால் வாங்கணுன்னு. பட் எப்போ போகிறப்ப கேட்டாலும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம இப்போ வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துடுவேன். பட் இன்றைக்கி எனக்கு இந்த ஷாப்பில் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இந்த டான்ஸிங் டால் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இதை விட சின்ன சைஸும் இருந்துச்சு. நான் அது வாங்கலாம்னு நினச்சேன். பட் அவங்க சொன்னாங்க சின்ன சைஸ் வாங்கினா அழகாக இந்த மாதிரி டான்ஸ் ஆடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஜிங்னு அழகாக டான்ஸ் ஆடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக டாஞ்சூர் டான்ஸிங் டால் வந்து வாங்கினதுக்கு பர்பஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்கர் பீஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வீட்டில் அங்கங்கே வந்துட்டு லாஃபிங் கொடுத்தா இந்த மாதிரி டால்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன தான் கோவமாக இருப்போம், என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா கூட இந்த டால்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மள அறியாமலே நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் நான். ரெண்டாவது இது அழகாக வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை.
இந்த கப்பல் மரப்பாச்சி பொம்மை வந்து அம்மா வாங்கினாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் வந்து மரப்பாச்சி பொம்மை வந்து வெறும் மரக்கட்டையால் ஆனது மட்டும்தான் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காது. என்னோட சித்தி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழகாக வந்து அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி போட்டு ஜுவல்ஸும் வந்து அவங்களே வந்து ஹேண்ட்மேடாக செஞ்சு போடுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கூட எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. கொலு டைமில் வந்து வைப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அழகாகவே டெக்கரேட் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்து கப்பலாக வந்து இருக்குது. ஸோ அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் மரப்பாச்சி பொம்மை. அதனால் அம்மா வந்து இந்த கப்பல் வந்து வாங்கினாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 3 உட்டன் ஸ்பூன் வாங்கினேன். இந்த மாதிரி இது வந்து மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ அந்த பர்பஸ்க்காக நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ். நான் வந்து 3 ஸ்பூன் வந்து வாங்கினேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி கூடை வந்து வாங்கினேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேருந்து பூ பறித்து கொண்டு வரலாம். அப்புறம் கோயிலுக்கு போகிறோன்னா பூ பறித்து கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக இந்த கூடை வாங்கினேன். இது கலர் காம்பினேஷனும் நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. 2வது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. தூக்கிட்டு போகிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்காக வாங்கினேன். ரொம்ப க்யூட்டான கூடை இது. ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரே வந்து வாங்கினேன். இது வந்து ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்கு தான் வாங்கினேன். நம்ம டைனிங் டேபிள் பக்கத்தில் ஒரு கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது. அது மேலே நான் ஒரு குட்டி பிளேட் வச்சு தான் புத்தா, மணி பிளான்ட்லாம் வந்து வச்சுருக்கேன். ஸோ தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். அது பார்க்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக மனசுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரேயில் வந்து ஒரே ட்ரேயில் மணி பிளான்ட் புத்தாலாம் வச்சுட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஒரு ட்ரேவை எடுத்தோமா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சோமான்னு இருக்கலாம். 2வது அவுட்லுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஆர்கனைசேஷனுக்காக நான் வாங்கினேன். அடுத்தது என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக நான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ஐட்டம். இந்த ஐட்டம் ஆக்சுவலாக இந்த கலர் காம்போவில் வந்து கிடைக்குமான்றது எனக்கு தெரியலை. சீரியஸ்லி நல்ல பளிச்சுன்னு பிங்க் அண்ட் வயலட் கலர் காம்போவில் வந்து கிடச்சிச்சு. இதுவும் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். பட் அஞ்சிரப்பெட்டி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி கப் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 5 கப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நட்ஸு, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் எனி ட்ரை திங்ஸ், ஈவன் காஃபி டீ பேக்ஸ், காஃபி பேக்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் ஆஃப் த டைனிங் டேபிளில் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி. ஈவன் நம்மளோட இயரிங்ஸ், ரிங்ஸ் எல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் பாக்ஸாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முக்கியமாக வாங்கினதுக்கு காரணம் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு இதுவே டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் காம்போலாம் இருந்துச்சு. பட் இந்த கலர் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்காக இதான் வாங்கினேன். நான் இன்றைக்கி அந்த கடையில் வாங்கின திங்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே 2 days vlogகையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சாய் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.